அப்படி இப்படி நீ ஏதாச்சும் ஒரு மேட்டரை பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும்னே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்றாங்கடி. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னடி பண்ண சொல்றேன்? மிடில் கிளாஸ்னாலே கல்யாணம்லாம் பெரிய விஷயம் தான். எல்லாம் சரிதான். ஆனா நேத்து என் ஆத்தாக்காரி ஒரு மேட்டர் சொன்னாடி. அதுல தாண்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன சொன்னாங்க? அதுவா, ஐயோ சரி, என்ன இது? ஒரு பைப் வாங்க கூடவா நம்ம வீட்டுல காசு இல்ல? ஏன் நம்ம அம்மா அப்பாவும் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றாங்க? நம்ம மிடில் கிளாஸ் இல்ல, அதனாலதான். அடி பாவி, மிடில் கிளாஸ்ங்கறத பதிவு பண்றதுக்காகவே பேய் மாதிரி பின்னாடி வந்து நிப்ப போல. சொல்லு என்ன? வேண்டாம், நான் சொன்னா நீ கோவப்படுவ. கோவப்பட மாட்டேன், சொல்லு. இல்ல, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை பாப்போம்ல. ஆமா. அந்த பையனை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதம்மா. அப்படியே டைவர்ஸ் பண்ற நிலைமை ஆனா கூட தயவு செஞ்சு பண்ணிராதம்மா. ஐயோ, நீ என்னம்மா இப்படிலாம் ஃபீல் பண்ற? உன் பொண்ணு வாழ்க்கை அப்படிலாம் நாசமா போயிடாதுமா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒருவேளை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பமானம் போயிடும்னு பயப்படுறியாமா? நம்ம குடும்பமான போனா கூட பரவாயில்லம்மா. உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க கிட்ட காசு இல்லையேம்மா. ஓஹோ, உன் பொண்ணு வாழ்க்கை அந்த வீட்டுல நாசமா போனா கூட உனக்கு பரவாயில்ல. ஓன்டி அப்பாட்டி காசு இல்ல 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறதுக்காக அந்த வீட்டுல கடந்து நான் சாப்பிடணுமா? அப்படிதானே சொல்ற நீ? அதனால இல்லம்மா. பின்ன நீ சொல்றது வேற எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. தெரிஞ்சா சரி. தெரிஞ்சா சரியா? இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல, இந்த வீட்ல இருந்து என்ன அமுச்சு விட்டா ப்ரொவிஷன் செலவு மிச்சம்னு பாக்குறாங்க. ஏய், என்ன சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு புளிப்பா இருக்கா? சரி சரி, தெரியாம வந்து வருண்டி, வரும். என் நிலைமை உனக்கும் வரும். உனக்கும் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிப்பாங்களா? அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னை. வெடி போன. மா மா, என்னடி? மா, இந்த மேட்ரிமோனில லாகின் பண்ணா உள்ள போக மாட்டுது. என்னாச்சு? பணம் கட்டல. பணம் கட்டலையா? நான் இப்ப எப்படி மாப்பிள்ளைய தேடுவேன்? 5 மாசம் பணம் கட்டி 80,000 வேஸ்டா தான் போச்சு. உங்க அப்பா கிட்ட சொன்னேன் பணம் கட்ட சொல்லி, காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான். காசு இல்லைன்னு சொல்லிட்டாரா? என்னமோ நீங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளை தேடணும் குதிச்சிங்க. நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு வா. எது லவ் பண்ணா? இதுக்கு மேலையா? ஆமாண்டி, நீ யாரையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன், எங்களுக்கு கல்யாண செலவு மிச்சம், நேரமும் மிச்சம். உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து பார்த்து எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுடி. அடி பாவி, சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணா செருப்பால் அடிப்பேன், தொடப்ப கட்டையால அடிப்பேன்னு பயமுறுத்தி விட்டுட்டு இப்ப மேட்ரிமோனிக்கு கட்ட காசு இல்ல, மண்டபத்துக்கு கொடுக்க காசு இல்ல, கல்யாண செலவு பண்றதுக்கு துட்டே இல்லன்னு என்ன எவனாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வர சொல்றேன். இதுக்கு மேல நான் எங்க போய் எவனடி தேடுவேன்? நல்ல குடும்பம். என்னது? ஒன்னே இல்ல, சாம.